ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சரை துணை முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின், ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தின் மூலம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தெரிவித்தார். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் அறிவுபூர்வமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு புலம்பியிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். கடந்த 4 ஆண்டு காலத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பயணங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைஞ்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த ஃபாரின் விசிட்ல தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஏற்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர். இந்த டூர் ரொம்ப ப்ரௌடான டூராக இந்த பயணம் அமைஞ்சிச்சு. சில இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. அதனாலதான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம், இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திச்சு பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு புலம்பி இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக கூட்டணி வெல்லும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையுடன் கூறியுள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டமாக அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு கட்சித் தலைவருக்கும் ஆசை உண்டு, அது அவருடைய சொந்த விருப்பம். யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். கட்சியின் நலனுக்காகவே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என சொல்வதாக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரிலாக்ஸாக இருப்பதற்காக ஹரித்வார் செல்வதாக கூறினார். மூத்த தலைவர்கள் யாராவது பேசி வருகிறார்களா என்ற கேள்விக்கு சஸ்பென்ஸ் என்றும் செங்கோட்டையன் பதிலளித்தார். ஹரித்வார் போறேங்க. இதுதான் 9ஆம் தேதி சும்மா நியூஸ் போட்டு விட்டாங்க. நான் கோயிலுக்கு போறேங்க. ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு. இப்போ எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க வந்து அதை சுற்றி சொல்றது இல்லையா? இல்ல யாரும் இந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்து யாரும் சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் சொல்லல. மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காங்களா? கமெண்ட்ஸ் இருக்கா? இப்போ உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டிடிவி என்ன சொல்றாருன்னா, நாங்க வெளியே போயிட்டோம், மறுபடியும் நாங்க எப்படி வர்றது அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அவர்கிட்ட தானே கேட்கணும். எங்கிட்ட கேட்ட நியாயம் இருக்கவில்லை. உங்களை நீக்கினது எப்படி பாக்குறீங்கன்னா? அது ஒரு நல்லதுக்கு சொல்றோம். அதுல வந்து பல்வேறு முடிவுகளை வந்து பொதுச் செயலாளர் எடுக்கிறாரு. அதை பத்தி நான் அதுல ஒண்ணு எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பத்தி கருத்துக்கள் சொல்ல இயலாது. காலம்தான் பதில் சொல்லும். காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதியாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் உள்ள பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்தார். போர் நிறுத்தத்திற்கான புதிய பரிந்துரையை அதிபர் ட்ரம்ப் முன்வைத்ததாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் ஒப்பந்தம் தொடர்பான இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரிகளில் பாண்ட் சிஸ்டம் என்ற சட்டவிரோத நடைமுறை மீண்டும் தலைதூக்கியுள்ளது. இந்த முறையின் கீழ் பட்டப்படிப்பை முடித்த பிறகு மாணவர்கள் குறைந்த ஊதியத்தில் கல்லூரி தொடர்புடைய மருத்துவமனைகளில் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களின் அசல் சான்றுகள் திருப்பித் தரப்படுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் பட்டப்படிப்பை முடித்த செவிலியர்களால் வெளியிடங்களில் வேலைக்கு விண்ணப்பிக்க இயலவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்திய செவிலியர்கள் சங்கம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது.
வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு குஜராத்திலிருந்து 4 ஆசிய சிங்கங்களை கொண்டுவர ஒப்பந்தமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி குஜராத் அரசு வனத்துறைக்கு சொந்தமான சக்கர்பாக் விலங்கியல் பூங்காவில் இருந்து சிங்கங்கள் கொண்டுவரப்படும். ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக வண்டலூர் உயிரியல் பூங்கா ஆசிய சிங்கங்களின் கர்ஜனையை இழந்திருந்தது. அது அங்கு பணிபுரிபவர்களாலும் பார்வையாளர்களாலும் உணரப்பட்ட நிலையில் இந்த நீண்ட காத்திருப்பு இப்போது முடிவுக்கு வருகிறது. புதிய சிங்கங்களின் வருகை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள சிங்கம் இனப்பெருக்க திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் விவகாரத்தில் அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டுமா என முடிவெடுக்க 3 நீதிபதிகள் அமர்வின் விசாரணைக்கு பரிந்துரைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்கூட்டியே விடுதலை செய்ய அரசு பரிந்துரைத்தும் அவற்றை ஆளுநர் நிராகரித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் இருவேறு அமர்வுகள் இருவேறு உத்தரவுகள் பிறப்பித்திருப்பது சுட்டிக்காட்டப்பட்டது. ஆளுநர் சுயமாக செயல்பட முடியாது என்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு ஒரு வழக்கில் உத்தரவிட்டிருந்தது. ஆளுநரின் உத்தரவு செல்லும் என நீதிபதிகள் GR சுவாமிநாதன், R பூர்ணிமா அமர்வு மற்றொரு வழக்கில் உத்தரவிட்டிருந்தது. இரு அமர்வுகள் இருவேறு தீர்ப்புகளை வழங்கியதால் இந்த விவகாரத்தை 3 நீதிபதிகள் அமர்வின் விசாரணைக்கு பரிந்துரைத்து நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதற்கு ஏதுவாக இது பற்றிய வழக்குகளை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைக்க பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சியுடன் கூட்டணி உண்டா என்ற கேள்விக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மழுப்பலான பதிலை கொடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட தனியார் மருத்துவமனையின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு நன்றி வணக்கம் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். நன்றி வணக்கம். டெல்லியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்த யமுனை ஆற்றின் நீர்மட்டம் தற்போது குறைய தொடங்கியுள்ளது. இருப்பினும் வெள்ள அபாய எச்சரிக்கை இன்னும் முழுமையாக விலக்கப்படவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றங்கரையில் வசித்த சுமார் 15,000 பேர் பாதுகாப்பான நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த ஜூன் மாதம் முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த பருவமழை காரணமாக இதுவரை 366 பேர் உயிரிழந்தனர். இதில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் 203 பேரும், சாலை விபத்துகளால் 163 பேரும் உயிரிழந்தனர். கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளால் 4079 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி ஆயிரக்கணக்கான வீடுகள், கடைகள், சாலைகள் ஆகியவை சேதமடைந்துள்ளன. மரங்கள், மின்கம்பங்கள் ஆகியவை முறிந்து விழுந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த ஜூன் 1 முதல் செப்டம்பர் 6 வரை மாநிலத்தில் 94.32 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் இது வழக்கத்தை விட 46% அதிகம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுகவை துண்டு துண்டாக்க பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். அநேகமாக அதிமுக குழுக்கள் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருவரும் அவர்களுடைய சுயநலத்திலிருந்து இந்த பிரச்சனையை பார்க்கிற காரணத்தினால் அப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இதற்கு பின்னாடி இப்படி அதை துண்டு துண்டாக்க ஆக்குவதில் பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அதிமுகவில் இருப்பவர்கள் உணர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்க விரும்புகிறேன். சவுதி அரேபியாவை ஒட்டிய செங்கடல் பகுதியில் கடலுக்கடியில் கேபிள்கள் அறுந்தன. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இணையதள சேவை பாதிக்கப்பட்டதாக சர்வதேச அளவில் இணைய சேவையை கண்காணித்து வரும் நெட் பிளாக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஐரோப்பா, மத்திய கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியாவை இணைக்கும் கேபிள் அருந்ததாக நெட் பிளாக்ஸ் கூறியுள்ளது. டாடா கம்யூனிகேஷன் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இணைந்து கேபிள் வலைக்கட்டமைப்பை நிர்வகித்து வருகின்றன. எனினும் மாற்றுப்பாதையை பயன்படுத்தியதால் இந்தியாவில் இணையதள சேவை பாதிக்கவில்லை என சில நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஏமன் நாட்டின் ஹவுத்தி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தாக்குதலால் கேபிள்கள் அருந்தனவா என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது.
இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் நாட்டவர் ஜம்மு காஷ்மீரின் ஆரஸ்புரா என்ற பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானின் சர்கோதா பகுதியைச் சேர்ந்த சிராஜ்கான் என்ற அந்த நபரிடம் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவரிடம் பாகிஸ்தான் நாட்டு பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லை பாதுகாப்பு படையினரிடம் பிடிபட்ட அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் லவ் ஜிஹாத் மற்றும் மதமாற்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருவதாக RSS அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற RSS அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அதன் மூத்த நிர்வாகி சுனில் அம்பேத்கர், லவ் ஜிஹாத் மற்றும் மதமாற்ற சம்பவங்கள் சமூகத்தில் அமைதியின்மையையும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 7-8 மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் மொழி, மதம் ஆகியவையே இந்நிகழ்வின் மைய பொருளாகி உள்ளன. வங்கமொழி பெருமையை மையப்படுத்தி மம்தா தேர்தல் பரப்புரையை முடுக்கிவிட்டுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்கமொழி பேசும் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக மம்தா பேசி வருகிறார். மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒருவரே மாநிலத்தை ஆள வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருகிறார். அதே நேரம் மேற்கு வங்கம் வரும் தேசிய பாஜக தலைவர்கள் வங்க மொழியின் பெருமையை உயர்த்தி பிடிக்க தவறுவதாக விமர்சனங்கள் உள்ளன. குறிப்பாக மண் சார்ந்த பாரம்பரிய வார்த்தைகளை கூட தேசிய தலைவர்கள் சரியாக உச்சரிக்காதது மாநில பாஜக தலைவர்களை சங்கடத்தில் தள்ளி உள்ளது. எனினும் பாஜக இந்துத்துவ சித்தாந்தத்தை தேர்தல் வியூகமாக்கி பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறது. ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் பாஜக கூட்டங்களில் தவறாமல் இடம்பெற்று வருகிறது. துர்கா பூஜை கூட அரசியல் சார்ந்த நிகழ்வாக மாற்றப்பட்டுள்ளது. பாஜகவின் ஆயுதத்தை மழுங்கடிக்க செய்ய திரிணாமுல் கட்சியும் இந்து பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் தர தொடங்கியுள்ளது. மதம், மொழி ஆதிக்கம் செலுத்தும் தேர்தலில் மக்கள் பிரச்சினைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது விவாத பொருளாகியுள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து செட்டிப்புண்ணியம் வரை 18.4 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 3200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையேயான மெட்ரோ ரயில் பாதைக்கு கடந்த வாரம் தமிழக அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள உயர்மட்ட சாலை அமைக்கும் பணி நடைபெறவுள்ளது. இந்த சாலையில் 3 இடங்களில் நுழைவு மற்றும் வெளியேறும் பிரத்யேக பாதைகளும் அமைக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாராக இருக்கும் நிலையில் விரைவில் ஒப்பந்தம் கோரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் காரின் சன்ரூஃப் வழியாக நின்றபடி சென்ற சிறுவன் இரும்பு தடுப்பில் மோதியதில் படுகாயமடைந்தார். தலைநகர் பெங்களூருவில் உள்ள நெலமங்கலா என்ற பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தலையில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அந்த சிறுவன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சமீப காலமாக காரின் திறந்தவெளி பகுதியில் குழந்தைகளை நிற்க வைத்து செல்வது வாடிக்கையாகிவிட்ட நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் செப்டம்பர் 20ஆம் தேதி குளோபல் ஐயப்பா சங்கமம் 2025 என்ற பெயரில் உலகளாவிய ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. பம்பை நதிக்கரையில் நடக்கும் இந்த மாநாட்டை கேரள முதல்வர் பினராயி விஜயன் தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் பொதுவான பக்தர்கள் பங்கேற்க முடியாது என்றும் நன்கொடைகள் அளிக்கும் உலகளாவிய ஆன்மீக அமைப்புகள் மட்டுமே பதிவு செய்து பங்கேற்க முடியும் என்றும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலையின் புனிதத்தன்மை வணிகமயமாக்கப்படுவதாகவும் பக்தியை விட நிதி ஆதாயத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மும்பையில் பிள்ளையார் சதுர்த்தியையொட்டி வைக்கப்பட்ட பிள்ளையார் சிலைகள் கொட்டும் மழையில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. நாடு முழுவதும் பிள்ளையார் சதுர்த்தி கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மும்பையில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் பந்தல்களில் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. மிகவும் பிரபலமான லால்பாக்கின் ராஜா என்ற பிள்ளையார் சிலை உட்பட பந்தல்களில் வைக்கப்பட்டிருந்த 5855 சிலைகள், வீடுகளில் வழிபாடு நடத்தப்பட்ட 30,468 சிலைகள் கொட்டும் மழையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் பிள்ளையார் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன.
நிக்கோபார் தீவுகளில் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வது திட்டமிட்டு பேரிடரை வரவழைத்துக் கொள்வது போன்றதாகும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி சாடியுள்ளார். தி ஹிந்து நாளிதழில் எழுதியுள்ள கட்டுரையில் மத்திய அரசின் திட்டம் இரு பழங்குடியினத்தவரின் வாழ்வாதாரத்திற்கு ஆபத்தாக அமையும் என கவலை தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியும் இதே விவகாரத்தில் அரசை குறை கூறியிருந்தார். நிக்கோபார் தீவுகளில் 72,000 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை அரசு மேற்கொள்ள உள்ளது. ஆண்டுக்குள் இந்திய கடற்படையில் உள்ள போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை 200 உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட உள்ளன. மேலும் 7 புதிய போர்க்கப்பல்களையும் உள்நாட்டிலேயே தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 99,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய மற்றும் பெரிய அளவிலான 55 போர்க்கப்பல்கள் கட்டமைக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக பாதைகளை பாதுகாக்க இந்த புதிய இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு மீண்டும் கூடுதல் வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவில் வான் தாக்குதல்களை நடத்திய நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு பேசியுள்ளார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட்டும் கூறியுள்ளார். ரஷ்ய பொருளாதாரம் சீர்குலைந்தால் மட்டுமே உக்ரைன் மீதான போர் நிற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் இந்தியாவிற்கும் வரி விதிப்பு மேலும் அதிகரிக்கும் என தெரிகிறது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சனாரோ ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். போல்சனாரோவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் முன்னெடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் தேர்தலில் போல்சனாரோ முறைகேடுகளில் ஈடுபட முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தங்க ETFகளில் செய்யப்படும் இந்தியர்களின் முதலீடுகள் தொடர்ந்து 4 மாதங்களாக அதிகரித்து வருவதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் நிகழும் அரசியல் பொருளாதார காரணங்களால் இந்திய பங்குச்சந்தைகள் போதிய லாபம் ஈட்டித் தரவில்லை. இந்நிலையில் முதலீடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தங்க ETFகளின் பக்கம் முதலீட்டாளர்களின் கவனம் திரும்பியுள்ளது. நடப்பாண்டில் ஜனவரி முதல் தற்போது வரை தங்கத்தின் விலை 45 விழுக்காடு உயர்ந்துள்ள நிலையில் உலக நாடுகளிலும் தங்கம் மீதான முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. ராணிப்பேட்டையில் காதலனோடு தனிமையில் இருந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலாற்றங்கரை அருகே தனிமையில் இருந்த காதல் ஜோடி மீது 3 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் காதலனை தாக்கி விரட்டியடித்த அந்த கும்பல் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் 3 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறை இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் சொத்து தகராறில் ஈடுபட்ட முத்துசாமி, சிவசாமி என்ற சகோதரர்களின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே மோதினர். இது நடந்தபோது பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதால் நோயாளிகள், உறவினர்கள், 2 செவிலியர்கள், பெண் காவலர் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் மற்றும் மயக்கமடைந்தனர். அனைவருக்கும் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்திய சுஹாசினி என்ற பெண் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் தீயணைப்பு வாகனத்தில் தண்ணீர் தீர்ந்ததால் பொதுமக்கள் களமிறங்கி தீயை கட்டுப்படுத்தினர். பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்க வந்த தீயணைப்பு வாகனத்தில் தண்ணீர் தீர்ந்துவிட்டது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மனிதாபிமானத்தோடு ஒன்றிணைந்து கையில் கிடைத்த வாளி, குடம் போன்ற பொருட்களை கொண்டு தண்ணீரை அள்ளி ஊற்றி தீ மேலும் பரவாமல் தடுத்தனர்.
வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதல்வரை வரவேற்கும் விதமாக விஜயின் அழகிய தமிழ்மகன் திரைப்பட பெயருடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. ஆலந்தூரில் முதல்வரை வரவேற்று ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களில் இந்தியாவின் அழகிய தமிழ்மகனே வருக 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 என வாசகமும் இடம்பெற்றிருந்தது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி நேரடியாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வரும் நிலையில் விஜயின் படப்பெயரை குறிப்பிட்டு திமுகவினர் ஒட்டிய போஸ்டர் கவனம் பெற்றது. கர்நாடகாவில் நடைபெறவுள்ள சாதிவாரி கணக்கெடுப்பில் வீரசைவ லிங்காயத்துகள் தங்களை இந்துக்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது என அகில பாரத வீரசைவ மகாசபை வலியுறுத்தியுள்ளது. கர்நாடக வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் கந்த்ரே இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆவார். கர்நாடகாவில் பல்வேறு சாதிகளின் சமூக பொருளாதார நிலையை மதிப்பிடுவதற்கான கணக்கெடுப்பு செப்டம்பர் 22ஆம் தேதியன்று தொடங்க உள்ளது. இதற்கான படிவத்தில் மதம் என்ற பிரிவில் வீர சைவ லிங்காயத்துகள் இந்துக்கள் என்பதற்கு பதிலாக பிற என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மகாசபை வலியுறுத்தியுள்ளது. வீர சைவ லிங்காயத்துகளில் ஒரு பிரிவினர் தங்களை தனி மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். புதிய ஒருங்கிணைந்த MBBS BAMS மருத்துவ படிப்பு புதுச்சேரி ஜிப்மரில் கொண்டுவரப்பட உள்ளது. RTI மூலம் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. அலோபதி மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தை இணைந்து படித்து முடிக்க 5 ஆண்டுகளுக்கு மேலாகும் என்றும் ஓராண்டு இன்டர்ன்ஷிப் பயிற்சி இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. ஆரோவில் அறக்கட்டளை தயாரித்த இந்த திட்டத்தை கடந்த மே மாதம் மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் அறிவித்தார். ஆனால் பாடத்திட்டங்கள் மற்றும் புதிய பாடங்கள் குறித்த முடிவுகளை எடுக்கும் தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் இந்திய பாரம்பரிய மருத்துவ ஆணையம் ஆகியவற்றின் அனுமதி பெறப்படவில்லை என்பது RTI ஆவணங்களில் தெரியவந்துள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தால் ஒருதலைபட்சமான நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என இஸ்ரேல் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முயற்சிகள் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையை பாதிக்கும் என இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்து ஐநா பொதுச்சபையில் சமீபத்தில் அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேல் தற்போது அதற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேபாள நாட்டில் புகழ்பெற்ற இந்திர ஜாத்ரா திருவிழா தொடங்கியுள்ளது. சொர்க்கத்தின் அரசனாக கருதப்படும் இந்திரனுக்கு வழிபாடு நடத்துவதே இந்திர ஜாத்ரா ஆகும். இதன் முக்கிய பகுதியான தேரோட்டத்தில் தெய்வ வேடம் தரித்த மனிதர்கள் பங்கேற்பார்கள். 8 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் நேபாள பிரதமர் கே சர்மா ஓலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுபோன்ற விழா நேபாளத்தின் மற்ற பகுதிகளிலும் தொடங்கியுள்ளது. 15 வயதில் மறைந்த கார்லோஸ் அகுடிஸ் என்ற சிறுவனை புனிதராக போப் 14ஆம் லியோ அறிவித்துள்ளார். இத்தாலியைச் சேர்ந்த கார்லோஸ் அகுடிஸ் 1991ஆம் ஆண்டு பிறந்து 2006இல் லுகேமியா நோயால் உயிரிழந்தார். தனது வாழ்நாளில் கத்தோலிக்க மதத்தின் சிறப்புகள், நற்கருணையின் புனிதம், அதனால் உலகளவில் நிகழ்ந்த அதிசயங்களின் தரவுகளை சேகரித்து ஆவணப்படுத்தியதற்காக அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. மில்லினியம் ஆண்டில் பிறந்த ஒருவர் புனிதர் பட்டம் பெறுவது இதுவே முதல் முறை. மல்லை சத்யாவை மதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மல்லை சத்யா மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை என்றும், மேலும் அவர் அளித்த விளக்கம் ஒழுங்கு நடவடிக்கைகளை கைவிடும் வகையில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மல்லை சத்யா கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். ஒரு தலைவராக வைகோ மாபெரும் தோல்வியை தழுவியுள்ளார் என மல்லை சத்யா விமர்சித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பிரத்யேக பேட்டியளித்த அவர் தன் மீதான நடவடிக்கை எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றும், கட்சியிலிருந்து தம்மை நீக்கியது அதிர்ச்சி அளிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். மகன் துரை வைகோ குறித்தே வைகோ சிந்திக்கிறார் என்றும் மல்லை சத்யா விமர்சித்தார். ஒரு ஜனநாயக படுகொலையை வைகோ அவர்கள் நடத்தினார் என்று நான் அறிந்ததே. கடந்த 3 ஆண்டுகளாக துரை அவர்கள் வந்து இந்த நகரை நோக்கிதான் இது செல்லும் என்பதையும் நாம் மறுக்கவில்லை. அதை நோக்கி தலைவர் வைகோ அவர்கள் சென்றிருக்கிறார். ஒரு தலைவனாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை
தழுவியிருக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இடமில்லை. எனவே தலைவர் வைகோவுடைய நோக்கம் வெற்றி பெறும் என்ற நோக்கம் அவர் இருக்குமேயானால் அது எதிர்காலத்தில் அது என்ன வினை தரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் மற்றும் அவரது தோழி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. படப்பை அண்ணாநகரைச் சேர்ந்த நவீன் தனது தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது படப்பை புதிய மேம்பாலம் அருகே சாலையில் வந்த மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதிவேகமாக வந்த கார் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து மணிமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மான்சா தேவி மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் டேராடூன் ஹரித்வார் இடையேயான ரயில் வழித்தடம் சேதமடைந்தது. மண் மற்றும் பாறைகளால் தண்டவாளம் மூடப்பட்டுள்ள நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய 5 மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை குழுவினர் 22 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். பயங்கரவாத சதிச்செயல் தொடர்பாக இச்சோதனைகள் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகபட்சமாக காஷ்மீரில் 9 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஓரிடத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது.